நீலகிரீவனாகிய பவன் என்று சொல்லப்படும் சிவபெருமான் உன்னுடைய கனவில் அவரை காண்பாய். இன்று இரவு அவரை உன்னுடைய கனவில் காண்பாய். எப்படி காண்பாய் அப்படின்னாக்க, காளை வாகனத்தில் மனித மண்டையோட்டை உறிஞ்சி குடிக்கும் அந்த பயங்கரமான உருவத்தை, கடுமையானவனை, அனைத்து உயிர்களின் தலைவனாக விளங்குபவனை, ஹரனை, ஷர்வனை, அவன் சர்வன் மட்டும் இல்லை, சர்வகா அப்படின்னா எல்லாமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஷர்வகா அப்படின்னா அழிப்பவன் என்று அர்த்தம். ஒன் ஹூ ஸ்லேஸ். அந்த ஷர்வனை திரிசூலத்துடனும் பினாக்கையை ஏந்தியபடியும் பித்ருக்களினுடைய திசையாக இருக்கும் தெற்கு திசையை நோக்கியபடி அவனை காண்பாய் உன்னுடைய கனவில். இன்று காண்பாய். அதுதான் உன்னுடைய இன்றைய கனவாக இருக்கும். கனவு அப்படின்னு சொன்னாக்க இது திஸ் இஸ் another இண்டிகேஷன். கனவு அப்படின்னு நம்ம ஜென்ரலாக எல்லாத்தையும் சொல்கிறோம். எல்லா விஷயமும் கனவுங்கிற டெஃபினிஷனில் வராது. சாஸ்திரப்படி கனவுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. சில விஷயம்லாம் அந்த டெஃபினிஷன்லேயே பொருந்தாது. அதெல்லாம் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டெக்னிக்கலி ஆஸ் ட்ரீம். இதெல்லாம் அந்த ESPன்னு சொல்லுவா இல்லையா, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்னு, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள். அதனால் யுதிஷ்டிரா, அதை கண்டுவிட்டு துயர் கொள்ளாதே. முன்னாடியே சொல்லிடுறேன், இது வரப்போகிறது இன்னைக்கு கனவுல பயங்கரமாக தான் இருக்கும். அதை கண்டு துயர் கொள்ளாதே. காலத்தை விட மேன்மையானது எதுவுமே இல்லை. நான் இப்பொழுது கைலாயத்திற்கு தான், அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறேன். பூமியை கண்ணும் கருத்துமாக ஆண்டு வா. பொறுமையாக அனைத்தையும் தாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே வைஷம்பாயனருடைய வாய்ஸ் ஓவர் வருது. இவ்வாறு சொல்லிவிட்டு வியாசர் தன்னுடைய சீடர்களுடன் கைலாயத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். அவர் சென்றதும் துயரத்தில் உந்தப்பட்டான் மன்னன் யுதிஷ்டிரன். தொடர்ந்து அவர் சொன்னதையே திரும்ப 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 நினைத்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் தனக்குள்ளேயே பேசிக்கொள்ள ஆரம்பித்தான். நிச்சயம் முனிவர் சொன்னது நடந்தே தீரும். முயற்சியால் மட்டுமே விதியை வென்றுவிட முடியுமா என்ன அப்படின்னு நினைத்து கொண்டு அவன் வருந்தி கொண்டிருந்தான். தன் தம்பிகளை அழைத்து பேசினான். வியாசர் என்னிடம் பேசியதை நீங்கள் எல்லோரும் கேட்டீர்கள் இல்லையா? அவர் பேசிய பிறகு எனக்குள் நான் ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கிறேன். என்ன தீர்மானம் என்றால், க்ஷத்திரியர்களினுடைய சாவுக்கு காரணமாக இருக்கும் நான் சாவதுதான் அந்த தீர்மானம். அதனால காலம் இப்படித்தான் எனக்கு வகுத்திருக்கிறது என்றால் நான் வாழ்ந்து என்ன பயன்? நான் இறந்து விடலாமே அப்படின்னு ஒரு சூசைடு மோடுக்கு போயிடுறார் யுதிஷ்டிரர். உடனே இதை கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனன் யுதிஷ்டிரர் கிட்ட சொல்றார், நினைவை மழுங்கச் செய்யும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள் அண்ணா. துக்கம் வேண்டாம். மார்க் மை வேர்ட்ஸ் மாதிரி இதெல்லாத்தையும் நன்னா கேட்டுக்கோங்க யுவர் ஆனர். பின்னாடியே பீஷ்ம பருவத்தில் கீதோபதேசம் வரப்போகிறது. அதனால் தாங்கும் திறனை ஒன்று கூட்டி எது நன்மையோ அதை செய்யுங்கள். ஏன்னா அர்ஜுனன் பீமன் மூலமாக யுதிஷ்டிரரை முன்கொண்டு தான் அனைத்து க்ஷத்திரியர்களும் அழிக்கப்படுவார்கள்னு இந்த இடத்துல தெளிவாக இருக்கான் அர்ஜுனன். அவர் சொல்லியிருக்கார், சொன்னது நடந்துதான் ஆகும். இஃப் ஐ எம் கிவன் டு தட் ஐ ஹாவ் டு ஃபேஸ் தட் அப்படிங்கிறதுல இதில் துக்கப்பட்டு என்ன ஆப்போறது அப்படிங்கிறதுல அர்ஜுனன் தெளிவாக இருக்கான். துக்கமாக இருக்கும் யுதிஷ்டிரருக்கு இவன் ஆறுதல் சொல்கிறான். அர்ஜுனா பேட்ச்க்கு இந்த மகாபாரதத்தை எடுக்கும் பொழுது ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் குழந்தைகளுக்கெல்லாம். என்ன ஹோம்ஒர்க்னா, ஒரு கொஸ்டினுக்கு அவன் ஆன்சர் எழுதிட்டு வரணும். என்ன கொஸ்டின்னா, வை ஐ ஷுட் நாட் வரி. ஆமாம், வை அன் இன்டெலிஜென்ட் பர்சன் வில் நாட், தேங்க்யூ, வை அன் இன்டெலிஜென்ட் பர்சன் வில் நாட் வரி, இதுதான் கொஸ்டின். இதுக்கு அவன் ஆன்சர் எழுதணும். எல்லா நண்டு சுண்டும் சேர்ந்து ஆன்சர் எழுதி எனக்கு கொடுத்தது. ஆன்சர் எழுதி ஃபோட்டோ எடு. அது என்ன வாட்ஸ்அப் டைப்பிங்லாம் தெரியாது இல்லையா? அதனால் அதை எழுதி
ஃபோட்டோ எடுத்து அது அமிச்சதோ அவள் அம்மா அமிச்சோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி எனக்கு வந்தது. அதை என்ன பண்ணோம், அது எல்லாத்தையும் கொலேட் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ணோம். அந்த குழந்தையோட ஃபோட்டோ போட்டு அந்த குழந்தை கையால் எழுதினதை போட்டு டிஸ்பிளே பண்ணோம். என்னம்மா ஆன்சர்ஸ் தெரியுமா ஒன்று ஒன்றும். வை ஐ ஷுட் நாட், வை அன் இன்டெலிஜென்ட் பர்சன் வில் நாட் வரி. பெஸ்ட் ஆன்சர் வந்து ஒரு குழந்தை ரொம்ப குட்டி, ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் குட்டீஸு. Why an intelligent person will not worry? Because he has got brains. அதான் இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டே இல்லை. அப்புறம் அவன் எப்படி வரி பண்ணுவான்? அந்த குழந்தை பேர் கிருஷ்ணன். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஒவ்வொரு ஆன்சரும். சிலதெல்லாம் ரொம்ப, இன்ஃபேக்ட் இதெல்லாம் குழந்தைகளா யோசிக்கிறது அப்படின்னு அவ்வளோ மெச்சூர்டாக அவ்வளோ டெக்னிக்கலாக கூட ஆன்சர்லாம் கொடுத்தது. ஸோ வி வில் ஹாவ் இட் டிஸ்பிளேட் இங்கே நெக்ஸ்ட் வீக்கு. திருப்பி பிரிண்ட் எடுத்துன்னு வந்து அதையே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பிரிண்ட் எடுத்து சர்டிஃபிகேட்டாக கொடுத்துட்டோம். ஸோ அதை தான் அவள் ஆற்றுல இருக்குது. அதை திருப்பி பிரிண்ட் எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவோம். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அதனால் அர்ஜுனன் வந்து இவ்வாறு சொன்ன பிறகு சிறிது நேரம் வியாசர் சொன்னதையும் அர்ஜுனன் பேசினதையும் எல்லாத்தையும் சிந்தித்து விட்டு யுதிஷ்டிரர் இப்படி பேசுகிறார். என்ன சொல்கிறார்? இந்த நாளிலிருந்து நான் மேற்கொள்ள போகும் நோன்பு குறித்து நீங்கள் அனைவரும் இப்பொழுது கேளுங்கள். நான் இப்போ விரதம் எடுத்துக்க போகிறேன். அது என்ன விரதம்ங்கிறத பற்றி கேளுங்க. இனி வரும் 13 வருடங்களுக்கு நான் என் தம்பிகளிடமோ அல்லது மற்ற மன்னர்களிடமோ கடுஞ்சொல் பேச மாட்டேன். யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி யாருக்குமே நோ சொல்ல மாட்டேன். ஏன்னா நோ சொன்னால் ஹர்ட் ஆகிடுவா இல்லையா? அதனால் யாரிடமும் கடுஞ்சொல் பேச மாட்டேன். என்னுடைய உறவுக்காரர்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது, என்னுடைய உறவுக்காரர்களின் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து வாழ்வேன். அறம் பயின்று என்னுடைய நோன்பு, அந்த நோன்பு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காட்டப் போகிறேன். அதனால் என்னுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களினுடைய பிள்ளைகளுக்கும் நான் பாகுபாடு பார்க்க மாட்டேன். இந்த முறையில் நான் பாகுபாடு பார்க்காமல், பேதம் பார்க்காமல் அனைவரோடும் இசைந்து வாழ்ந்து வந்தால் மற்றவர்களுக்கும் நமக்கும் இடையில் எந்த முரண்பாடுமே வராதே. யுத்தத்திற்கு காரணம் என்ன? உலகத்தில் போர் ஏற்படுவதற்கு காரணமே முரண்பாடு தானே. அந்த முரண்பாடு ஏற்படாமல் பார்த்து கொண்டு விட்டால் எந்த போரும் ஏற்பட முடியாதே. அதனால் அனைவருக்கும் ஏற்புடையவனாகவே நான் வந்து செயல்பட போகிறேன். அவ்வாறு செய்தால் உலகத்தில் என்னை குறித்து எந்த தீய விஷயமும் ஏற்படாது. இன்டென்ஷன் இஸ் வெரி வெரி பியூர் இல்லையா? ஸோ மற்ற பாண்டவ சகோதரர்களும் இதை கேட்டு இந்த விஷயத்தை அங்கீகரித்தார்கள். அவையில் எல்லோரும் சென்ற பிறகு நீதிமானாகிய யுதிஷ்டிரன் தன்னுடைய தம்பிகளையும் கூட்டிக் கொண்டு அரண்மனைக்குள் சென்றான். ஏ ஜனமேஜயா, துரியோதனனும் சகுனியும் அந்த மகிழ்ச்சிகரமான சபா மண்டபத்தில் தான் தங்கி இருந்தார்கள். இன்னும் அவர்கள் அந்த சபா மண்டபத்துடன் கூடிய அந்த அரண்மனை வீட்டிலேயே தொடர்ந்து வசித்து வந்தார்கள். துரியோதனன் தொடர்ந்து சபா மண்டபத்துடன் கூடிய அந்த அரண்மனையில் அவன் உலவி வந்தான். அந்த மாளிகை முழுவதையும் அவன் ஆராய்ந்து பார்த்தான். இத்தகைய தெய்வீக வடிவமைப்பு கொண்ட விஷயங்கள் ஹஸ்தினாபுரத்தில் அவன் எங்குமே பார்த்ததில்லை. அந்த மாளிகையை சுற்றி வருகையில் ஒரு பளிங்கு தரைக்கு வந்தான். பளிங்குனா தெரியும் இல்லையா? கிறிஸ்டல். அந்த மாதிரி கிளியராக டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஒரு தரைக்கு வந்தான். தன் அறியாமையால் அது நீர் நிறைந்த குளம் என்று கருதி தன்னுடைய ஆடைகளை உயர்த்தி கொண்டு நடந்தான். பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்த துரியோதனன் அந்த மாளிகையில் இப்படி ஒரு நான் என்ன நினச்சி தண்ணி இல்லையா அது கடைசியில் அப்படின்னு ஒரு ஏமாந்து போன ஒரு சோகம் இருக்கும்ல, அந்த சோகத்துடனேயே உலவி கொண்டு வந்தான். பிறகு பளிங்கு போன்ற இதழ்களை கொண்ட தாமரைகள் நிறைந்த ஒரு குளத்தை அவன் கண்டான். கிறிஸ்டல் லோட்டஸ், அடையப்பா, அந்த குளத்தை அவன் கண்டான். அதை தரை என்று கருதி தன்னுடைய ஆடைகளுடைய அங்கு சென்றான். அதில் வீழ்ந்தான்.
அதை கண்ட பீமன் உரக்க சிரித்தான். அந்த அரண்மனை பணியாட்களும் அவர்களும் சிரித்தார்கள். யுதிஷ்டிரனுடைய உத்தரவின் பேரில், யுதிஷ்டிரன் சபதம் எடுத்திருக்காரு யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு இல்லையா, யுதிஷ்டிரனுடைய உத்தரவின் பேரில் பணியாட்கள் உலர்ந்த ஆடைகளை கொண்டு வந்தார்கள் துரியோதனனுக்காக. துரியோதனனுடைய இந்த பரிதாப நிலையை கண்ட பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் அனைவரும் உரக்க சிரித்தார்கள். இது போன்ற கேலிக்கு பழிக்கப்பட்டு இந்த மாதிரியான பழிக்கு ஆளாகி பழக்கமே இல்லாத துரியோதனனுக்கு எப்படி இருக்கும்? அவர்களுடைய சிரிப்பை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. இந்த இடத்துல தெர் இஸ் அ ஜென்ரல் ரெண்டிஷன் தட் திரௌபதி சிரிச்சா அப்படின்னு. திரௌபதி சிரிச்சா அப்படிங்கிறது போரியோட கிரிட்டிக்கல் எடிஷனில் கிடையவே கிடையாது. அதாவது ஒரிஜினல் மகாபாரதத்தில் கிடையாது. பின்னாடி வாயால் சொல்லப்பட்டது இல்லையா, அதில் வாயால் சொல்லப்பட்ட விஷயமே தவிர சமஸ்கிருத ஸ்லோகத்தில் திரௌபதி சிரிச்ச கதை கிடையவே கிடையாது. திரௌபதி அங்கே சீன்லேயே கிடையாது, அவள் சிரிக்கவும் இல்லை. அப்புறம் இந்த சீரியலில் காட்டுறான் இல்லையா, அந்தே கா புத்ரு அந்து ஹோத்தா ஹே, குருடனோட பையன் குருடனாக தானே இருப்பான் அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறான். இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ திரௌபதி வாஸ் போத். திரௌபதி சிரித்ததும் சரி, திரௌபதி இந்த மாதிரி துரியோதனனை குருடனோட பையன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணதும் சரி, இது ரெண்டுமே ஒரிஜினல் மகாபாரதத்தில் கிடையாது. பின்னாடி சொல்லப்பட்டது. அது சீரியல் எல்லாமும் இன்னும் பிரபலமாயிடுது. ஓகேவா, இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். மீண்டும் இப்படி இது பண்ணிட்டு உலர்ந்த ஆடைகள் எல்லாம் மாற்றின்ட்டான் இல்லையா, மாற்றிண்டு மீண்டும் ஒரு வறண்ட தரையை தண்ணீர் என்று நினைத்து ஆடைகளை இழுத்து கட்டி கொண்டான். அப்படி பண்ண துரியோதனனுடைய அந்த முட்டாள்தனத்தை கண்டு இவர்கள் மீண்டும் உரக்க சிரித்தார்கள். சிறிது நேரம் கழித்து பளிங்கினால் ஆன கதவை தவறுதலாக திறந்த வழி என்று நினைத்து கொண்டு அதை கடக்க முயற்சிக்கும் போது அவன் தலை கதவில் மோதி அவன் ஒரு நிமிஷம் அப்படி போய் டங்குன்னு இடிச்சுன்னு ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா, ஆனால் தள்ளாடியபடி அவன் நின்றான். மற்றொரு இடத்தில் திறந்த கதவு மூடி இருப்பதாக நினைத்து அதை திறக்க தன் கையை நீட்டியபடி அப்படியே தள்ளிண்டு போய் குப்பர போய் விழுந்தான். மேலும் உண்மையில் திறந்திருந்த மற்றொரு கதவு மூடி இருப்பதாக நினைத்து அப்பா நம்மளுக்கு வம்பே வேண்டான்னு அதிலிருந்து விலகி சென்று விட்டான். துரியோதனன் ராஜசூய யஜ்ஞத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தான்? கப்பத்தை வசூலிக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்தான். அபரிமிதமான செல்வத்தை கண்டான். அந்த சபா மண்டபத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் இதெல்லாத்தையும் நெஞ்சில் சுமந்தபடி அவன் விடை பெற்று சென்றான். ஹஸ்தினாபுரத்தை நோக்கி திரும்பினான். ஹஸ்தினாபுரம் சென்று கொண்டிருந்த வழியெல்லாம் பாண்டவர்களினுடைய செல்வ செழிப்பை கண்டு இதயம் பிளந்தவனாக அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பாண்டவர்கள் மகிழ்ச்சியாக திருப்பி அந்த வீடியோவே ஓடுறது அவனுக்கு மனசுக்குள்ள. பாண்டவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதையும் மன்னர்கள் அவர்களுக்கு கப்பம் கட்டுகிறார்கள். எல்லோரும் பாண்டவர்களுக்கு, முதியோர் இளையோர் எல்லோரும் பாண்டவர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள், சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் நினைத்து நினைத்து துரியோதனன் மங்கியே ஒளி இழந்து போய்விட்டான். சபா மண்டபமும் என்ன மாதிரியான சபா மண்டபம்? அது ஞானமுள்ள யுதிஷ்டிரனுடைய ஒப்பற்ற செழிப்பும். இதை நினைத்து நினைத்து துயரால் பீடிக்கப்பட்டான். இப்படியே வழியெல்லாம் சகுனியுடன் பேசாமலேயே வந்தான். சகுனி தொடர்ந்து பேச முயற்சித்தாலும் அவனிடம் இருந்து ஒரு வார்த்தையும் பதில் வரவில்லை. நினைவு தப்பி இருக்கும் துரியோதனனை கண்டு சகுனி, ஏ துரியோதனா, என்ன ஆனது, ஏன் இப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு துரியோதனன் சொல்றான், மாமா, அர்ஜுனனின் ஆயுதங்களினுடைய வலிமையால் யுதிஷ்டிரர் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதையும், யுதிஷ்டிரனுடைய வேள்வி இந்திரனினுடைய வேள்வியை போல் நடந்ததையும் கண்டு நான் பொறாமையால் இரவும் பகலுமாக எரிந்து கொண்டிருக்கிறேன். கோடை காலத்தில் வற்றி போகும் ஆழமற்ற குளம் போல நான் இப்பொழுது அப்படி ஆயிட்டேன். நான் கிருஷ்ணரால் சிசுபாலன் கொல்லப்பட்ட போது
சிசுபாலன் பக்கம் நின்று பேச ஒரு ஆண்மகன் கூட இல்லாமல் இருந்ததை கண்டீர்களா? அனைவரும் கிருஷ்ணனினுடைய அந்த குற்றச் செயலை மன்னித்தே விட்டார்கள். கிருஷ்ணன் செயல்பட்ட அந்த அந்த முறையற்ற அந்த செயலின் பலத்தால் யுதிஷ்டிரரினுடைய இந்த ராஜசூய யஜ்ஞமானது சம்பன்னமானது, நிறைவடைந்தது. ஏதோ வைசியர்களைப் போல் இந்த மன்னர்கள் எல்லாம், எல்லா ஏகாதிபதிகளும் கப்பத்தையும் பரிசையும் கொண்டு யுதிஷ்டிரருக்கு கொண்டு வந்தார்களே, அதை பார்த்தீர்களா? அதாவது எல்லாரும் என்ன, அது ஆமா நீ ராஜாப்பா, நீ எதுக்கு போய் அவனுக்கு தலை வழங்குற அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். அந்த யுதிஷ்டிரன் உடைய செல்வத்தை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது என்று நான் எவ்வளவுதான் கருதினாலும் எனது இதயம் பொறாமையில் பற்றி எரிகிறது மாமா. நான் எரியும் நெருப்பில் விழப்போகிறேன். சூசைட் பண்ணிக்க போறேன் அடுத்ததீமா. நான் எரியும் நெருப்பில் விழப்போகிறேன், அல்லது விஷத்தை விழுங்கப் போகிறேன், அல்லது நீரில் மூழ்கப் போகிறேன். ஆற்றல் கொண்ட எந்த ஒரு ஆண்மகன் தான் தன்னுடைய எதிரியினுடைய செழிப்பில் தன்னுடைய வறுமையிலும் வாழ்ந்து தாங்கிக் கொள்வான். அதனால அவர்களுடைய செழிப்பை தாங்கிக் கொள்ளும் நான் பெண் இல்லை, பெண் அல்லாதவனும் இல்லை, ஆண் இல்லை, ஆண் அல்லாதவனும் இல்லை. இந்த மாதிரி வரிசையா உளறான். கோவம், அவ்வளோ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் அதில் பேசின்னு இருக்கான். என்னால் இந்த செழிப்பை பெற இயலாது, அவளுக்கு ஈக்குவலா இந்த மாதிரி நான் வர முடியாது. எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய எந்த கூட்டணியும் நான் காணவில்லை. யார் இருக்கா எனக்கு என்னோட அலையன்ஸ் பண்ணிட்டு அவளுக்கு ஈக்குவலா வரத்துக்கு? யாருமே இல்லையே. இதன் காரணமாகவே நான் தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிறேன் அப்படிங்கிறான். விதியே முதன்மையானது, முயற்சிகள் கனியற்றது, இதுதான் நான் தெரிந்து கொண்டேன், இப்படிதான் நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்றான். திருதராஷ்டிரன் மகன்கள் அனைவரும் நாங்கள் இருக்கோமே, திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள், நாங்கள் அனைவரும் சிதைவடைந்து வந்து கொண்டிருக்கிறோம். பாண்டவர்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். பாண்டவர்களினுடைய செழிப்பு, அந்த சபா மண்டபம், அந்த வேலைக்காரர்களினுடைய சிரிப்பு அனைத்தையும் கண்டு என்னுடைய இதயம் நெருப்பில் இருப்பது போல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மாமா, நான் ஆழ்ந்த துயரத்தில் இருப்பதையும் பொறாமையில் நிறைந்திருப்பதையும் அப்பா திருதராஷ்டிரனிடம் நீங்களே போய் சொல்லுங்கள். உடனே சகுனி சொல்ற, துரியோதனா, யுதிஷ்டிரரிடம் நீ பொறாமை கொள்ளக்கூடாது. கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. ஒன்று, பாண்டவர்கள் அவர்களுக்கு தகுதியான நற்பெயரையே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய ஃபார்ச்சூன் அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. துரியோதனா, எண்ணற்ற திட்டங்கள் தீட்டிய போதும் உன்னால் அவர்களை அழிக்க முடியவில்லையே. சிறு வயதிலேருந்து திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறாயே, அத்திட்டங்கள் பலவற்றை உன்னால் செயல்படுத்த கூட முடியவில்லை அவர்களிடம். அந்த பாண்டவர்கள் அவர்களுடைய நற்பேற்றால் அவர் அனைத்திலிருந்தும் தப்பித்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் திரௌபதியை மனைவியாக அடைந்து துருபதன், திருஷ்டத்யும்னன், வாசுதேவன் ஆகியோரை கூட்டணியாக அடைந்து இந்த உலகையே தங்கள் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வர அவர்களினுடைய உதவியை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய தந்தை வழியில் வந்த பங்கை அவர்கள் அடைந்தார்கள் இல்லையா? சொத்தை பிரித்து கொடுத்தது இல்லையா? அப்பா வழினால அவளுக்கு கிடைச்சது. தங்கள் சக்தியால் அவர்கள் வளர்ந்தார்கள். இதில் நீ வருத்தம் அடைவதற்கு என்ன இருக்கிறது துரியோதனா? அர்ஜுனன் அக்னியை நிறைவு செய்து காண்டீவத்தை பெற்றான், வற்றாத 2 அம்புரா துணிகளையும் பெற்றான், பல தெய்வீக ஆயுதங்களையும் அடைந்தான். அதனை கொண்டு உலக மன்னர்கள் அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். இதில் நீ வருந்துவதற்கும் பொறாமை கொள்வதற்கும் என்ன இருக்கிறது? அவன் அக்னியை பிரீத்தி பண்ணான், அவனுக்கு இதெல்லாம் அமைஞ்சது. இதில் அதை பற்றி நீ எதுக்கு வருத்தப்படுற? மயாசுரனை அர்ஜுனன் தீயிலிருந்து காப்பாற்றினான்.
அதற்கு மயாசுரன் வந்து திரும்ப ஏதோ செய்யணும்னு சொன்னபோது கிருஷ்ணர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லி சபா மண்டபத்தை அவன் கட்டித்தர ஏற்பாடு செய்தான். சபா மண்டபம் கட்டப்பட்டது. இதில் நீ வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது துரியோதனா? உனக்கு கூட்டாளிகளே இல்லை என்று சொன்னாயே, அது உண்மையே இல்லை. உன் தம்பிகள் 100 பேர் இருக்கிறார்கள், துரோணர் இருக்கிறார், ராதேயன் இருக்கிறார், கிருபாச்சாரியார் இருக்கிறார், நான் இருக்கிறேன், சௌமதத்தி இருக்கிறார். இவர்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும் உன்னுடைய கூட்டாளிகளாக இருக்கிறோம். இவர்கள் அனைவருடன் ஒருங்கிணைந்து நீ இந்த மொத்த உலகத்தையும் வெற்றி கொள்ளலாமே அப்படிங்க. உடனே துரியோதனன் உடனே பிரைட்டா இருந்து இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, நான் உம்மையும் இந்த கூட்டத்தையும் வைத்து பாண்டவர்களை வெற்றி கொண்டால் இந்த முழு உலகமும், அதனுடைய ஏகாதிபதிகள் அனைவரும், அப்புறம் அனைத்து செல்வங்களும் நிரம்பிய அந்த சபா மண்டபம், இது எல்லாம் என்னுடையதாகும் இல்லையா அப்படின்னு கேட்குறான் துரியோதனன். உடனே சகுனி சொல்றார், துரியோதனா, அர்ஜுனன், கிருஷ்ணன், பீமன், யுதிஷ்டிரன், நகுலன், சகதேவன், மேலும் தன்னுடைய மகன்களுடன் கூடியிருக்கும் துருபதன், இவர்களை தேவர்களால் கூட வீழ்த்த முடியாது. நம்ம வீழ்த்த போகிறோமா இவாள? அவ்வளவு பெரிய வீரர்கள் இவர்கள் எல்லோரும். ஆனால் யுதிஷ்டிரரை வீழ்த்தும் வழி ஒன்று எனக்கு தெரியும். அதை கேட்டு அதன்படியே நடப்பாயாக. உடனே துரியோதனன், நம்முடைய நண்பர்களும் சிறப்புமிக்க மனிதர்களான நம்முடையவர்களும் அவர்களுக்கு ஆபத்தே ஏற்படாமல் இந்த கூட்டத்தை வீழ்த்துவதற்கு ஏதாவது வழி இருந்தால் அதை உடனே எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறான். உடனே சகுனி சொல்றார், யுதிஷ்டிரருக்கு பகடை விளையாட்டில் விருப்பம் அதிகம். ஆனால் எவ்வாறு விளையாட வேண்டும் என்றே அவனுக்கு தெரியாது. அந்த மன்னனை விளையாடுவதற்கு அழைத்தால் அவனால் மறுக்கவும் முடியாது. நான் பகடையில் திறன் பெற்றவன், உலகத்தில் எனக்கு நிகர் யாருமே இல்லை. ஏன் 3 உலகத்திலேயும் பகடையில் எனக்கு நிகர் யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம். சூதாடுறதுல இவர் கிரேட்டான். அவனை பகடை ஆடுவதற்காக அழைப்பாய். நான் அவனது நாட்டையும் செல்வங்களையும் உனக்காக வென்று கொடுக்கிறேன். ஒரு க்ஷத்ரியனுக்கு வீரம்தான் அழகு. வீரம் இல்லாமல் சூது எடுத்துக்கொண்டு ஒரு க்ஷத்ரியனை வீழ்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான சிந்தனை. இதில் இன்னொரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது அப்படின்னாக்க, யுதிஷ்டிரர் பகடை ஆடினது அவருக்கு பகடை மேலே ஒரு வீக்னஸ் இருந்தது, அதனால் அவர் பகடை ஆடினார், அந்த வீக்னஸ்னால தான் அவர் பகடை ஆடினார் அப்படிங்கிற ஒரு காமன் டெல்லிங் இருக்குது. அந்த ஸ்டோரி சொல்லும்போது அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு விதம் இருக்குது. ஆனால் மகாபாரதத்தில் யுதிஷ்டிரருக்கு பகடையில் விருப்பம் இருக்குங்கிற டைரக்ட் இது இருந்தாலும், யுதிஷ்டிரர் பகடை ஆடுவதற்கு ஒப்புக்கொண்டது காரணம் அவர் எடுத்த சபதம். அதனால தான் அவர் ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ப்ரனௌன்ஸ்ட். அஃப்கோர்ஸ் அவருக்கு விருப்பம் இருந்தது தான், ஆனால் அவர் விருப்பம் இருந்ததுனால பகடையாட செல்லவில்லை. அவர் ஒத்துக்கொண்டதுக்கு காரணம் இந்த மாதிரி நான் உறவுக்காரர்களை எந்த இதுவும் பேச மாட்டேன், அவள் என்ன சொன்னாலும் செஞ்சுருவேன் அப்படிங்கிற சபதம் அவர் எடுத்ததே அதன் காரணமாக இருந்தது. ஆனால் இங்கே சகுனி என்ன சொல்கிறார், உனக்காக எல்லாவற்றையும் அவனிடம் இருந்து வென்று கொடுக்கிறேன், ஆனால் இவை அனைத்தையும் மன்னர் திருதராஷ்டிரனிடம் நீதான் சொல்ல வேண்டும். ஏனால் உன் தந்தையினுடைய ஆணையின் பெயரில் நான் யுதிஷ்டிரனை அழைத்தால் அவன் மறுக்க மாட்டான், அவன் விடுவான், ஏன்னா பெரியப்பா கூப்பிட்டுருக்காருன்னு. யுதிஷ்டிரனுடைய உடைமைகள் அனைத்தையும் உன் தந்தையினுடைய ஆணையின் பேரில் நான் வென்று கொடுப்பேன். அப்போ யாராலையுமே மறுக்க முடியாதே, அதனால எல்லாமே உனதாகிவிடும். உடனே துரியோதனனுக்கு கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டான். ஆனால் என்ன சொல்கிறான்,
நான் போய் சொன்னால் அப்பா ஏதாவது பக்கத்தில் யார் இருப்பாளோ என்னவோ, அதுவும் இந்த விதுரர் இருப்பார்ல கூட, பீஷ்மர் விதுரரை பார்த்தா இவ எல்லாருக்குமே பயம். அதனால தான் வந்து உன்னுடைய கூட்டணிங்கிற லிஸ்ட்டில் பீஷ்மரை சேர்க்கவே இல்லை சகுனி. துரோணர், கிருப்பர், எல்லாம் அஸ்வத்தாமா, கர்ணன் எல்லாரையும் சேர்த்தா, ஆனால் பீஷ்மரை மட்டும் சேர்த்துக்கவே இல்லை. ஏன்னா இவளுக்கு நம்பிக்கையே இல்லை பீஷ்மர் இவா பக்கம் நிற்பா அப்படின்னு. அதனால் வந்து துரியோதனன் சொல்கிறான், ஏ மாமா, அப்பாவிடம் நீங்கள் தான் இதை சொல்ல வேண்டும், என்னால் அவ்வாறு சொல்ல இயலாது. அதனால் நீங்களே இதை எந்த விதத்தில் எடுத்து சொல்ல வேண்டுமோ அந்த விதத்தில் அப்பாவிடம் எடுத்து சொல்லி பகடையாடுவதற்கு பர்மிஷன் வாங்கி, அதுக்கப்புறம் அவருடைய கட்டளையின் பேரிலேயே யுதிஷ்டிரனை தோக்கடித்து இந்திரபிரஸ்தத்தையும் அந்த மாளிகையும் சபா மண்டபத்தையும் அனைத்து செல்வங்களையும் அதுக்கப்புறம் சாம்ராட் அப்படிங்கிற மாட்சிமையையும் எனக்கு நீங்கள் பெற்று கொடுக்க வேண்டும் அப்படின்னு இவா வந்து முடிவு பண்ணுறா. ஸோ திட்டம் போட்டாச்சு. இந்த திட்டம் வந்து அடுத்த வாரத்திலிருந்து அமலுக்கு வரப்போகிறது. எப்படி செயல்படுத்தி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு காலம்பர பூஜை முடிஞ்சு கூட கொஞ்சம் பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வெரி வெரி டஃப் பார்ட் ஆஃப் மகாபாரதம் இந்த தியூத்த பருவம், அனுத்யூத்த பருவம் அப்படிங்கிறது. அதாவது தர்மம் வந்து இதுவாகப்படுறதில்லை, இட் இஸ் கெட்டிங் ஓவர் டேக்கன் பை அதர்மம். அதர்மம் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைம் கேட்குறதுக்கு. ஆனால் தி ஃபேக்ட் இஸ் திரும்பி இட் வில் கெட் ரிவர்ஸ்ட். அதனால் அந்த என்டையர் இதை வந்து அடுத்த வாரத்திலிருந்து நம்ம